நான் தப்பா நினைச்சு கூடாது. ஏபி முருகானந்தன் அறிவாளியா காட்டணும்னா ஏபி முருகானந்தனுக்கு பக்கத்துல ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும். அப்ப நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஏபி முருகானந்தன் தான் மோஸ்ட் அறிவாளியா தெரிவார். ஏன்னா முட்டாள்களுக்கு மத்தியில் அவர் இருக்கார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டும். அதான் டெக்னிக், ஒண்ணுமே. உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்தா அப்பா என்ன திராவிட ரத்தம். திருவண்ணாமலையில அண்ணன் ஏவாவேலு பேசுறார். தம்பி உதயநிதியை பார்க்கும் பொழுது பெரியாரே வந்த மாதிரி இருக்குங்கிறார். இப்ப உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியா காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் டம்மி பீஸா உட்கார வைக்கணும். அப்ப மேயர் டம்மியா இருக்கணும், சென்னை மேயர் டம்மியா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்க டம்மியா இருக்கணும், அமைச்சர்கள் டம்மியா இருக்கும் பொழுது மக்களே உதயநிதி ஸ்டாலின் 5 வருஷம் கழிச்சு இந்த முட்டாள்களுக்கு மத்தியில் அறிவாளியா இருக்காரு, கலைஞருக்கான பேரன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாரு. இந்த ஒரே காரணத்திற்கு மட்டும்தான், இந்த ஒரே ஒரு காரணத்திற்கு மட்டும்தான் எல்லா மேயரையும் டம்மி பீஸா போட்டாங்க. எல்லா மேயரும் டம்மி பீஸ். டம்மி பீஸா இல்லைன்னா காசை கரெக்டா வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு மாசம் மாசம் கப்பம் கட்டுற பீஸ். 2 பீஸ் தாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். டம்மி பீஸா இருக்கணும், அல்லது பணத்தை மாசம் மாசம் வரக்கூடியதை வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு கொடுக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னாங்க, இந்த அரசியலை புரிஞ்சுக்க, இந்த அரசியல்ல ஒரு பகுதி தான் சின்ன காளிபாளையம். சின்ன காளிபாளையத்தினுடைய தீர்வு என்பது நாளையிலிருந்து நம்ம போராடக்கூடியது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், மத்திய அரசு நம்ம தலைமையில போட்டுக்கிறது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்காத வரைக்கும் எப்படி முதல் பாளையத்திலிருந்து சின்ன காளிபாளையத்துக்கு வந்துச்சோ, சின்ன காளிபாளையத்திலிருந்து இன்னொரு காளிபாளையத்துக்கு போகும். இதாங்க அது, ஒண்ணுமே இல்ல அரசியல். அந்த மக்கள் அடுத்த போராட்டம் 2027-28 ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாம் போவோம், இதே மாதிரி நம்ம எல்லாம் கைதாகும். அங்கிருந்து அதை கொண்டு இங்க வைப்பாங்க. இதைத்தான் 30 வருஷம் இந்த மக்கள் மறந்ததுக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு திரும்ப இங்க வருவாங்க. இவங்க தான் மறந்துட்டாங்களே, ஏன்னா முதலிவாளையத்துக்கு திரும்ப போவாங்க, 2040 போவாங்க. ஆனால் நண்பர்களே, நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை ஒழிக்கும் வரை முதலிவாளையம் என்கின்ற பெயர் சின்ன காளிபாளையமாக மாறலாம், சின்ன காளிபாளையம் என்கின்ற பெயர் இன்னொரு காளிபாளையமாக மாறலாம். இந்த அரசியலை புரிஞ்சுக்க ஒரு டம்மி மேயர். திருப்பூரை பொறுத்தவரை ஒரு கப்பம் சரியாக கொடுக்கக்கூடிய மேயரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். 470 டன். யோசிச்சு பாருங்க, 470 உங்களால நினைச்சே பார்க்க முடியாது. 470 டன் குப்பையை கொண்டு போய் தினமும் நீங்க சின்ன காளிபாளையத்துல அந்த 7 ஏக்கர்ல குழிய தோண்டி அந்த 7 ஏக்கர்ல அவங்க கொட்ட ஆரம்பிச்சா, இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, 6 மாசம் கொட்டலாம். 15/12/2025 ஆரம்பிச்சு 6 மாசம் மட்டும் அம்மா ஊர்ல கொட்டணும். 6 மாசம் கழிச்சு இந்த மேயர் திடீர் நல்லவரா ஆயிரணும். ஆண்டவன் புண்ணியத்துல திருப்பூர் திமுக நல்லவங்க ஆயிரணும். கவுன்சிலர்லாம் திருப்பூர் குப்பையை திருப்பூருக்குள்ளேயே அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. 75 வருஷமா பண்ணல, 6 மாசத்துல பண்ணிக்குவாங்க. 6 மாசத்துக்குள்ள திருப்பூர்ல குப்பையெல்லாம் ரெடி பண்ணிட்டு சின்ன காளிபாளையத்துக்கு போய் அந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு திரும்ப திருப்பூருக்குள்ள வந்து இந்த குப்பையோட சேர்த்து இதையும் அழிச்சிட்டு சின்ன காளிபாளையத்துல கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, குப்பை கொட்டுவதற்கு முன்பு சின்ன காளிபாளையம் எப்படி இருந்ததோ அதே போல ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று கோர்ட்டார். அதுக்குள்ள 4 பேர் கேன்சர்ல செத்து போயிருப்பாங்க, 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பாங்க, எதுவும் நடக்காது. அதெல்லாம் கீழே சீப்பாகி போயிருக்கும். 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும், அது 1 வருஷம் ஆயிருக்கும். இப்ப இவங்க போலீஸ் தரப்பு என்ன, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன, அரசு சென்னையிலிருந்து ஏற்கிறாங்க, எப்படி அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம், எல்லாத்தையும் போய் கைது பண்ணணும். நான் ஏர்போர்ட்ல இறங்குறேங்க, ஏர்போர்ட்ல இறங்கினோடனே அப்ப போலீஸ்னால கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சது. ஏன்னா 2 பேர் வந்திருக்காங்களே, நம்மளை கண்காணிக்கிறாங்களே, நம்ம எங்க போறோம்னு பார்ப்பாங்களாட்டு. உடனே நம்ம கார் நம்ம டிரைவர் என்கிட்ட சொன்ன, அண்ணே நம்ம வீட்டுக்கு போகல, நம்ம வீட்டுக்கு போற மாதிரி போறோம், அவினாஷ் ரோட போனோடனே வண்டியை திருப்புறீங்க அப்படின்னு. அவினாஷ் ரோட போன எஸ்கார்ட்டை வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அந்த 4 போலீஸ்காரங்க வீட்டுக்கு போனாங்க. சரி வீட்டுக்கு போய் சாப்பிடுவாரு தூங்குவாருன்னு நினைக்கிறேன், அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி அங்கேயே வச்சுக்கலாம். அங்கிருந்து நேராக KMCH போயிட்டு, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்தார், நேராக அங்கே போயிட்டேன். KMCHல போய் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2-3 நாளா இருக்காருங்க. பட் நான் மாறி KMCH போயிட்டேன். பின்னாடி நம்ம தமிழக PA சொன்னாருன்னா, மஃப்டி போட்டுட்டு 6 பேர் கேட்ல வந்து நிக்கிறாங்க. நான் KMCH கேட்டேன், அண்ணா நான் இன்னைக்கு வாஸ்துப்படி முன்னாடி போக கூடாது, பின்னாடி தான் போகணும், பின்னாடி உங்க நர்சிங் காலேஜ் கேட்ட திறந்து விடுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னாங்க,
ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய நம்மளையே தவறு செய்ய வைக்கிறாங்க. பின்னாடி அவங்க நர்சிங் காலேஜ் கேட்ட திறந்து எஸ்காட்ட கோயம்புத்தூர்ல விட்டுட்டு இங்க பூந்து வந்து, ஏன்னா இங்க வந்து உங்களிடம் பேசணும், ஏன்னா இன்னைக்கு நாம வரலைன்னா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. போன டைம் காவல்துறை சொன்னாங்க வராதீங்க, வரல. சரி, ஒரு டைம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஏதோ லான் ஆர்டர்ங்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க வருவோம், நீங்க குப்பை கொட்டல, நீங்க குப்பை கொட்டாதனால நாங்க வரல. சொன்ன பிறகு குப்பையும் கொட்டி இருக்கிறாங்க, காவல்துறையும் இந்த வேலையை செய்யறாங்கன்னா நாங்க எப்படி மன்னிக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கேட்டது என்ன? சின்னகாளிபாளையத்துக்கு போய் போராட்டம் பண்ணணும், இடுவாய் போற ரோட்டை எல்லாம் பேரிகேடு போட்டு தடுத்துட்டாங்க, உள்ள யாருமே போக முடியாது, போவே முடியாது. சரி, சின்னகாளிபாளையத்துல வேண்டாம், இடுவாயில வேண்டாம், திருப்பூர்ல பண்ணலாம், குமரன் சிலை கீழே பண்ணலாம், அங்கேயும் தடுக்கிறாங்க. போலீஸ் நண்பர்கள் நம்முடைய கட்சிக்காரங்களை அடிக்கிறாங்க, கொடியை பிடுங்குறாங்க, வண்டியை சீஸ் பண்றாங்க. இத்தனையும் எதற்காக? இதே தண்ணியத்தான போலீஸ்காரங்க வீட்லயும் குடிக்கிறாங்க, இதே குப்பையத்தான போலீஸ்காரங்களுடைய குழந்தைகளும் சுவாசிக்கிறாங்க. அப்ப நம்ம போராட்டம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி இப்படியா போராட்டம் பண்றோம்? எல்லோருக்கும் நாங்கள் போராட்டம் செய்வோம். திருப்பூர் மாநகர காவல்துறையுடைய குடும்பத்துக்கு மட்டும் போராட்டம் செய்ய மாட்டோம்னா சொல்றோம். நாம செய்யக்கூடிய போராட்டம் திருப்பூர் மாநகர காவல்துறையுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து தானங்க அந்த போராட்டம். நாம என்ன பிரிச்சா பண்றோம்? அதுல ஒரு அடக்குமுறையை ஏவி விட்டு 4 பேர்த்த கைது பண்ணி ஒரு கொடூரமான ஒரு சந்தோஷம். அங்க டெல்லியை சென்னையில் ஒரு 4 காவல்துறை உயரதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் நம்மளை விடக்கூடாதுப்பா, ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாரும். இந்த கூட்டத்தை 10 மணி வரைக்கும் உட்கார வச்சா இதுதான் அவங்க லைஃப்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆனந்தம். இந்த மாதிரி பிஜேபி காரங்களை ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு அவங்கள 9-10 மணி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம உட்கார வச்சா அவங்க படிச்ச ஐபிஎஸ்க்கு ஏதோ சாதிச்ச மாதிரி 10 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. அதையெல்லாம் நம்ம எத்தனை இடத்துல பார்த்துருக்கிறோங்க. நம்முடைய கோபம் காவல்துறையின் மீது எப்பொழுதும் இல்லை. காவல்துறையும் புரிஞ்சுக்கணும் எதுக்காக ஆர்டர் போட்டு அதை ஸ்டாப் பண்றாங்க. இதை ஸ்டாப் பண்றதுக்கான காரணம் என்ன? பஸ்ஸை உடைக்கிறோமா? சின்னகாளிபாளையத்தில் பண்ணக்கூடாது, ரைட்டுங்க சார், அடுத்துங்க பண்ணலாம். எங்கேயுமே பண்ணக்கூடாது, இல்ல சார் திருப்பூர்ல பண்றோம், குமரன் சிலை பக்கத்துல பண்றோம், இத்தனை மணிக்கு பண்றோம், இவ்வளவு நேரத்துல பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போய்க்கிறோம். மக்களுடைய ஆக்ரோஷத்தை நாங்க பேசுறோம். அதையும் விடமாட்டேன் என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய நடுநிலைமையிலிருந்து தவறி இருக்கிறது என்பது நம்ம நல்ல தெளிவா தெரியும். கோபம் என்ன? கோபம் மேயரின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பாவங்க, அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்க இல்லை அப்படின்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு, இப்போ தண்ணி இல்லாத காட்டு நிறைய தமிழ்நாட்டில் வந்துருச்சு, தண்ணி இல்லாத காட்டை தூக்கி போட்டாங்கன்னா எங்கே தான் அவங்களும் போவாங்க, அவங்களுக்கு குடும்பம் குட்டி இருக்கு. அதனால ஆட்சியாளர்கள், இந்த கமிஷன் அரசு ஒரு முட்டாளை அறிவாளியாக காண்பிப்பதற்கு ஒரு காலத்துல வணக்கத்துக்குரிய மேயர்கள் எப்படிங்க இருந்தாங்க? வணக்கத்துக்குரிய மேயர்கள் எப்படி? அந்த மேயருக்கு மட்டும் நம்ம வணக்கத்துக்குரிய மேயர்னு சொல்லணுமா? ஏன்னா அவ்வளவு பெரிய மனிதர், ஊரிலேயே பெரிய ஆளு, ஊரினுடைய நன்மதிப்பு எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறவரு, அந்த ஊரினுடைய முதல் குடிமகன். அதனால மேயருக்கு மட்டும் வணக்கத்துக்குரிய மேயர், வணக்கத்துக்குரிய முதல்வர்னு சொல்ல மாட்டாங்க, மாண்புமிகுன்னு சொல்லுவோம். மேயருக்கு மட்டும் வணக்கத்துக்குரியங்கிற அடையாளம் கொடுத்து இந்த மேயர் எப்படி இருக்கிறாரு? 50 ரூபா தொடப்பா கட்டையா 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. ஆர்டிஐ போட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாம் ஆர்டிஐ போட்டு பண்ணாங்க. 50 ரூபா தொடப்பா கட்டையா 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவர் கட்டுற சொந்த வீட்டுக்கு வடிவேல் மாதிரி கிராஸ் கனெக்ஷன் போட்டு கரண்ட் எடுத்து 42,000 ரூபாய் ஃபைன் கட்டுறாரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவங்களெல்லாம் எப்படி நம்ம வணக்கத்துக்குரியங்கிற ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? வேண்டுமென்றே டம்மி பீஸுகளையும் வேண்டுமென்றே கலெக்ஷன் போட்டு பொதுமக்களுடைய கோபம் எத்தனை நாளைக்கு தான் பொதுமக்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜென்சி ப்ரொடெஸ்ட் வரவே வராது, மக்கள் யாரும் பண்ணவே மாட்டாங்க. பட் ஒரு மோடி அதை தடுக்க முடியுமா? அதே ஊர்ல ஸ்டாலின் இருக்கிறாங்க, அதே ஊர்ல மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, அதே ஊர்ல மோசமான ஆட்சியாளர் இருக்கிறாங்க. மக்களுடைய கோபத்தை எப்படி காட்டுவாங்க? இன்டர்நெட் பேன், SMS அனுப்பக்கூடாது பேன், ஆர்ப்பாட்டம் பண்ணா பேன், வீட்டுக்கு வந்து கைது, வீட்டுக்கு வந்து சிறை, இப்படியே வச்சா கோபம் எப்படி மாறும்? எல்லாம் குறுக்கோளில் தான் சிந்திப்பாங்க. அதனால காவல்துறை நண்பர்களுக்கு யாரெல்லாம் அதை கேட்டுட்டு இருக்கீங்களோ அன்பான வேண்டுகோள், ஒரு தவறான ஆர்டர் போட்டாலும் கூட அதை கம்பீரமாக அந்த ஆர்டரை டிசோபே பண்றது ஒரு அழகு, அது காவல்துறையினுடைய அழகு. உடனே இதை பண்ண முடியாது சார், இது பண்ண முடியாது சார், இப்பெல்லாம் சட்டமே இல்லைங்க சார், அவங்களே இதை ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, 1 மணி நேரம் பண்ணுங்க, 1/2 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆர்ப்பாட்டமே பண்ணாதீங்க, அது எப்படிங்க பண்ண முடியும்? காவல்துறை நண்பர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள், காவல்துறைக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடியது இந்த ரக்ஷா பந்தன் கயிறு மாதிரி. ஒரு காவல்துறை இருந்தா கூட நம்ம ஊர்ல 1000 பேர் காவல்துறை சொல்றதை பொட்டாட்டு கேட்பாங்க. ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் நின்று இருப்பார், ஆனா 1000 பேர் கை கட்டி நிற்பாங்க. என்னங்க ஐயா சொன்னீங்க அப்படி? ஏன்னா அந்த பந்தம், அந்த ரக்ஷா பந்தன் கயிறு. ஏன்னா 1000 பேர் சேர்ந்து அந்த காவல்துறை தள்ளி விட்டு செய்யலாம். இருந்தும் மரியாதை எதுக்குன்னா அந்த சீருடைக்கும் அந்த கம்பீரத்திற்கும், அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைக்கும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பரங்குன்றம் ஃபாலோ பண்ணல, 144
அங்கேயும் நீங்க செய்ய மாட்டீங்க. எல்லா ஊர்லயும் காவல்துறை ஏவல் துறையாக திமுகவினுடைய ஆட்சி மாத்த ஆரம்பிச்சாங்கன்னா மக்களுக்கு காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய கண்ணியம் குறைய 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 எப்படிங்க ஐயா நாளைக்கு என் குழந்தையும் உங்க குழந்தையும் நம்ம குழந்தைங்க நிம்மதியா அந்த ஊர்ல இருப்பாங்க? இல்ல காவல்துறை நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நீங்கள் செய்திருப்பது மாபெரும் தவறு. ஒரு புரொட்டஸ்ட விட மாட்டேன், ஆர்ப்பாட்ட விட மாட்டேன். 10 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணவங்களுடைய குடும்பங்கள் இங்க இருக்கிறாங்க. 10 பேர் கைது. ஐயா கோயம்புத்தூர்ல அந்த காலேஜ் பொண்ண கொடூரமான 3 பேர் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. 1 மணிக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. 5 மணி 5:30 மணிக்கு தான் அந்த பொண்ணையே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு புதருக்குள் எங்க இருக்கு எல்லாம் சர்ச் பண்ணி ஃபைனலா அந்த பொண்ணு இங்க இருக்கு. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அதற்கு பிறகு இன்னும் பல மணி நேரம். உதாரணம் சொல்றாங்க. இதுதான் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவுதாங்க இன்னைக்கு இருக்கு. நம்ம இன்டெலிஜென்ஸ்ங்கிறது அவ்வளவுதான். ஒரு காலத்துல காவல்துறையை பொறுத்தவரை இன்டெலிஜென்டா இருப்பாங்க. எந்த கடையில வடை, எந்த கடையில பஜ்ஜி, யாவன் திருட, எவன் ஜெயில இருந்து வெளியே வந்தான், எவன் பிக் பாக்கெட்டுக்கார, வீட்டுக்கு போனே பாத்துருவாங்க. அண்ணன் பிக் பாக்கெட் அடிச்சிருக்கானா, இந்த கூட்டத்துல ராமு ஜெயில இருந்து வந்தான், இவன் தான் அடிச்சிருப்பான். வீட்டுக்கு போய் ஒரு கடப்பாறையை வச்சு நம்பி ஒரு பீரோ ஓபன் பண்ணிருக்காங்கன்னா மோடஸ் ஆபரேண்டிப்பாங்க. அதை பார்த்தோன்னே சொல்லுவாங்க அண்ணா இவன் தானே பண்ணிருக்கணும் அப்படின்னு. அப்படி இருந்த காவல்துறை எங்கே? இன்று இருக்கக்கூடிய காவல்துறை எங்க இருக்காங்க? எப்படி நம்ம நம்பி நம்முடைய குழந்தைகளை, பெண்களை, தாய்மார்களை, வயது முதிர்ந்தவர்களை எப்படி நம்ம ரோட்ல அனுப்புறது? அதனால காவல்துறை நண்பர்களும் சுய பரிசோதனை செய்து கொண்டு நேர்மையாக அவருடைய பணியை செய்யணும். எங்க ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்திருப்பது இது தவறு. அதுக்கு உங்க மேல நாங்க யாரும் வந்து சண்டை போட போறோம், காவல்துறை ஒழிகன்னு சொல்ல போறோம், அந்த வேலையும் நாங்கள் செய்ய போவதில்லை. நீங்க கண்ணாடியை பார்த்து உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று மட்டும்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஏன்னா இது அந்த கயிறு மாதிரி. இந்த கயிறு வந்து மக்கள் அன்பா கட்டுறது. ரக்ஷாபந்தன் என்கின்ற கயிறு ஒரு தங்கைக்கோ அக்காக்கோ, ஒரு மகன் தம்பிக்கு தங்கையோ அக்காவோ அன்பா கட்டுறது, உரிமையோட கட்டுறது. அந்த மாதிரி ஒரு கயிறு காவல்துறைக்கு கட்டி இருக்கின்றோம். அதை பார்த்துங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? 10 பேர் அரெஸ்ட். அதுல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க 6 பேர், 2 பேர் அப்ஸ்காண்டிங். செக்ஷனை படிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காவல்துறையில பார்த்துருக்கிறேங்க, 12 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. 12 செக்ஷன். அவங்க எந்த காலத்திலயும் வெளியே வரக்கூடாது அப்படி. அவங்க வெளியே வந்துருவாங்கம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அடுத்த பேர்ல கொண்டு வந்துடணும். பட் காவல்துறையினுடைய பிளான சொல்றேன், அவங்க வெளியே வரவே கூடாதுன்னு 12 செக்ஷன். காவல்துறை சகோதரிகள் 3 பேர் போய் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. காவல்துறையினுடைய லேடி போலீஸ் அவங்க போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க, பெண்களை ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கும் ஒரு செக்ஷன் அந்த 10 பேருக்கு மேல. இதெல்லாம் அநியாயம் இல்லைங்களா? அதாவது ஒரு சட்டமும் தர்மமும் எதுக்கு இருக்குன்னா உங்கள் பணியை செய்வதற்காக இருக்கு. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 பெண் சிப்பந்திய என்னை ஹராஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறோம். காவல்துறையில பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதே மரியாதை கொடுக்கணுங்கிறோம். பெண்ணுக்கு அதே கம்பீரம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகளை கொண்டு போய் எங்களை ஹராஸ் பண்ணாங்கன்னு அந்த 10 பேருக்கு மேல நீங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல அவர்களுக்கும் ஒரு மானம் இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. அது இல்லாம பொது சொத்தை சேதம் விளைவிச்சாங்க, 15 நாளைக்கு ரிமாண்ட்ல இருக்கணும். இதெல்லாம் பாருங்க, செக்ஷன் போட்டதுல 12 செக்ஷன், அதுவும் தவறு. ஏன்னா எப்படியாச்சும் உள்ள அனுப்பணும். அதனால ஒன்றொன்றை நான் சொல்றேங்க, அப்படி எதற்காக, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எல்லாம்? என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க போய் யாரும் மேல கையை பிடிச்சி இழுத்தாங்களா? ஹராஸ்மெண்ட்ங்கிறது கையை பிடிச்சி இழுத்தாங்க. ஒரு பெண்ணை பலவந்தமாக துன்புறுத்தினார்கள் என்பதற்கு தான் ஹராஸ்மெண்ட் செக்ஷனே இந்தியாவில் போடுவாங்க. ஒரு போராட்டத்தில் ஆண் காவல்துறையும் இருக்கிறாங்க, பெண் காவல்துறையும் இருக்கிறாங்க, தள்ளுமுள்ளு நடக்குது. அங்க இருக்கக்கூடிய 10 நபர்கள் தவறா அந்த பெண் காவல்துறை அதிகாரியோ சிப்பந்தியோ தவறா அவங்களை தொட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் போட்டா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? சமுதாயம் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கும்? ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பெண் ஹராஸ்மெண்ட் போட்டா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஜெயில வச்சிருப்பாங்க. அப்படி என்ன தவறு செஞ்சாங்க? எங்க ஊர்ல அது எங்க குப்பையே கிடையாது. ஒரு குப்பை நாங்க போடல, 1 கிராம் குப்பை நாங்க போடல, ஒரு பாலித்தீன் பைய கூட நாங்க போடல. எங்கேயோ போட்ட குப்பையை கொண்டு வந்து எங்க ஊர்ல கொட்டுறீங்களே, எங்க ஆடு மாட்டு தண்ணி என்ன ஆகும்? ஏன் நான் குடும்பத்தில் நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன் கேட்பது நியாயம். திருப்பூர் மக்களையும் நாம தப்பு சொல்றது இல்லைங்க. காரணம் அவங்க வரி கட்டிட்டாங்க. அந்த வரிக்கு இவங்க தான் வேலை செய்யணும். அவங்க வரி கட்டுறாங்க, குப்பை வரி கட்டுறாங்க. நீ இடையில இருக்கிறாள் பணம் சம்பாதிப்பதற்காக 470 டன் குப்பையை நீ எடுத்து கொண்டு போய் நைசா முதலிபாளையத்தில் கொட்டிட்டு 10 வருஷம் கழிச்சு நைசா கொண்டு போய் சின்னகாளிபாளையத்தில் கொட்டிட்டு இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துல ஆனதுக்கு அப்புறம் சின்னகாளிபாளையத்துல இருந்து வேற எங்கேயாச்சும் கல்குவாரி இருக்கான்னு தொலாவுவாங்க. தூரம் தூரமா போவாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை அன்பு சொந்தங்களே,
இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு வேற ஒரே ஒரு வாய்ப்பு, இங்க இருக்கக்கூடிய குப்பையை திருப்பூருக்குள்ளேயே அவர்கள் அதை மேனேஜ் பண்றதா வாய்ப்பு. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா சத்தியமா அவங்களால முடியாது. எந்த சிஸ்டமும் கிடையாது. 28 மறு குப்பை மறுசுழற்சி மையங்கள் இருக்கு, MCC இருக்கு. 28 மையத்துல 23 மையம் வேலை செய்யல. நீங்க திருப்பூர்ல யாராச்சும் வார்டுல இருந்தீங்கன்னா போய் பாருங்க. 28 MCC மிஷன் குப்பை மறுசுழற்சி மையங்கள்ல 23 வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? அது வேலை செஞ்சதுன்னா குப்பை டன்னேஜ் குறைஞ்சிரும். குப்பை டன்னேஜ் குறைஞ்சா வாடகை குறைஞ்சிரும். வாடகை குறைஞ்சா கமிஷன் குறைஞ்சிரும். அப்பனா அந்த மறுசுழற்சி மையங்கள் அது வேலை இல்லாம இருந்தா தான் அந்த குப்பையெல்லாம் ஏத்த 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 இவங்களுக்கு காசு வரும். வேண்டுமென்றே திட்டமிட்டு 28 MCCல 5 MCC மட்டும்தான் பேருக்கு வேலை செய்யுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல எப்படி நம்ம வாழ்றது? டாலர் சிட்டி என்கின்ற சொல்லக்கூடிய நகரத்தை இன்னைக்கு டம்பிங் சிட்டியா, குப்பை டம்பிங் சிட்டியா மாத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு அமெரிக்கன் டாரிஃப் ஆல்ரெடி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் பெண்மணிகள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சில பேர் குற்றம் சுமத்துறாங்க. அண்ணே நீங்கெல்லாம் போராட்டம் பண்ணி இவனுக்கு குப்பையும் எடுக்க மாட்டானுங்க, எல்லா குப்பையும் வீட்டுக்கு வெளியே வச்சு போட்டு போயிட்டானுங்க, குப்பை நாறுதுங்கண்ணே, இந்த குப்பை யாருங்கன்னு எடுப்பாங்க. தவறு யார் மேல பாருங்க? தவறு மாநகராட்சியின் மீது, இவங்க மீது தவறு. நாம குப்பையை கொண்டு போய் சின்னக்காளிபாளையத்துல போடாதீங்கன்னு நாம போராட்டம் பண்றதுக்கு 2 நாளா வேணும்னே குப்பை எடுக்கிறத பாதி பாதி எடுக்கிறான். சோ வீட்டு மக்கள் அண்ணே ஏனே குப்பை எடுக்கல? அது ஏமா கேட்கிற? அந்த பிஜேபிக்காரன் குப்பையை கொட்டுறக்கே விட மாட்டான். அவங்களுக்கு தெரியுமா? திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு, தாய்மாருக்கு, சகோதரிக்கு அவங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? 472 கமிஷன், ஸ்ரீனிவாசா மேனேஜ்மெண்ட், பெரிய பஞ்சாங்கமே நாம் பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா மனசுல என்ன வரும்? அந்த தாய்மார் மனசுல, ஓ இந்த பிஜேபிக்கார வேலையெல்லாம் வந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்றான், அதனால நம்ம வீட்டுல இருந்து போற குப்பை எடுக்காம நம்ம வீட்டுல வச்சுட்டு போறோம். அதனாலதான் நம்ம விவரமாக இதெல்லாம் பேசுகின்றோம். காரணம், திருப்பூர் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், அம்மா உங்களுக்காகவும் சேர்ந்துதான் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாநகராட்சிக்குள்ளேயே குப்பையை கொட்டணும், இங்கதான் பண்ணணும். 28 மறுசுழற்சி மையமும் ஆபரேஷன் பண்ணணும். 470 டன் குப்பையும் இங்கேயே மேனேஜ் பண்ணணும். அதனால உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க 60 வார்டிலும் கூட இதற்கு முன்பு போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த மறுசுழற்சி மையத்தை தயவு செஞ்சு ஆபரேஷனலைஸ் பண்ணுங்க, இதை ஓட விடுங்க, ரிப்பேர் பண்ணுங்க. நான் போராட்டம் எப்ப என்ன பண்ணும்? 45 நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்டத்தையும் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் செய்திருக்கின்றார்கள். சோ இவ்வளவு நம்ம பண்றோங்கண்ணா, இவ்வளவு பண்றோம். அதனால இன்னைக்கு இது நிரந்தர தீர்வு என்னன்னாங்கன்னா, முதலைபாளையத்திலிருந்து சின்ன காளியபாளையத்தை கொட்டக்கூடிய குப்பையை இன்னைக்கு நாம ஸ்டே வாங்கணும். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. 9/12/2025 அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லைங்களாங்கம்மா? 9ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, கொட்டலான்னு கொடுத்திருக்காங்க. அதை ஸ்டே வாங்கணும். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போகணும். NGT மத்திய அரசு கீழே இருக்கு. அவங்ககிட்ட உடனடியாக இங்கிருந்து ஊர் மக்கள் பெட்டிஷனர் வாங்கி அங்க மூவ் பண்ணணும். அதன் பிறகு எல்லா ஆப்ஷனையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதை கொண்டு போகணும். அதனால் ஊர் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அளிக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, இதனுடைய அப்பீல் பாரதிய ஜனதா கட்சி நாங்க பாத்துக்கிறோங்கம்மா. இது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கும் நாங்க இதை எடுத்துட்டு போறோம். இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அதே நேரத்தில் ஊர் மக்கள் இன்னைக்கு எவ்வளவு நம்ம ஆக்ரோஷமா இருக்கிறோமோ, இந்த ஆக்ரோஷம் விட்டுறக்கூடாது. நாம தொடர்ச்சியா ஜனநாயக அறவரி போராட்டத்துல, மனித சங்கிலி போராட்டம், திருப்பூர் மாநகராட்சி முற்றுகை போராட்டம், அரசுக்கு எதிரான போராட்டம் தலைமைச் செயலகத்துல, கவர்னர் ஐயாவை போய் பார்க்கறது. அம்மா ஜனநாயகத்துல நடக்கக்கூடிய தவற ஜனநாயகத்துல தான் சரி பண்ண முடியும். அதனால நீங்க ஊர் மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை விட்டு கொடுக்காம 15 1 மாத காலம் வரை தொடர்ச்சியாக நாம் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும். தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெட்டிஷன் போடணுங்கம்மா, முக்கியமான அதிகாரிகளை போய் பார்க்கணும், பசுமை தீர்ப்பாயத்துக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட், உள்ளூர்காரங்க 500 பேர் கையெழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் நம்மளால எழுதி வாங்குவாங்க, அதை போய் கொடுக்கணும். ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும். இது எல்லாம் ஒரு பக்கம் செய்யணும். அந்த மேயரின் மீது ஜனநாயக அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மேயருக்கு என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நம்ம தோத்து போயிடுவோம் தெரிஞ்சாதான் உங்க பக்கமே வருவார். அன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, திமுக கார என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்காங்கம்மா, 30% மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. இவங்க இந்த சண்டை அந்த சண்டை, மைனாரிட்டி மெஜாரிட்டியில ஜாதி இது கொஞ்சம் பேர் போடுவாங்க. ஓட்டு 3ஆ பிரியும். அப்ப நம்ம ஜெயிச்சலாம்ல வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் எல்லோருக்கும் நாம் பயத்தை ஏற்படுத்த வேண்டும்.
நீ செய்யக்கூடிய தவறுக்கு 2026 சட்டமன்றத்துல கண்டிப்பா தோக்கடிப்பீங்க. ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, திரு செல்வராஜ் இருக்கிறார். செல்வராஜ சவால் விட்டு தோக்கடிக்கணும், சவால் விட்டு தோக்கடிக்கணும், சவால் விட்டு தோக்கடிக்கணும். ஏன்னா இங்க திமுக காரங்க நிறைய இல்ல, கொஞ்சோண்டு தான் இருக்கிறாங்க, அதனாலதான் அந்த குறும் பண்றாங்க. அம்மா செல்வராஜ் என்கின்ற ஒரே ஒரு எம்எல்ஏவை சவால் விட்டு நாம் தோக்கடிக்கணும். நீங்க இடுவாய் மக்கள் செல்வராஜ் அவங்க வீட்டுக்கு வெளியே போஸ்ட் ஒட்டணும் ஜனநாயக ரீதியில. நாங்க எலெக்ஷன் அப்ப வீடு வீடாக வந்து உங்களுக்கு எதிராக திருப்பூர்ல பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு இடுவாய் மக்கள் நீங்க ஒட்டுங்க. நாளை காலையில செல்வராஜ் அவங்க உங்க வீட்டுக்கு வராரா இல்லையான்னு பாருங்க. செல்வராஜ் நான் வேற திமுக கோஷ்டி, தினேஷ் வேற கோஷ்டி, நாங்க 2 பேர் ஆகாது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. அம்மா நாம ஜனநாயக ரீதியில திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏவை நம்ம பண்ணணும். ஐயா பாருங்க, ஐயா இங்க இருந்தாங்க, ஐயா கண் கலங்கினாங்க, ஐயா இங்க இருந்தாங்க, ஐயா எந்த தவறும் பண்ணல, ஐயாவை ஏமாத்திட்டாங்க. என்ன ஏமாத்தினாங்க ஐயாவை? அண்ணே மேயரே கூப்பிட்டு அந்த வீடியோவை சொன்னீங்கன்னா போராடு. இப்ப ஐயா வந்து அந்த வீடியோ ஐயாவோட முகம் இருந்தது, அதனாலதான் என்ன, அதாவது மேயரை பத்தி தப்பா சொல்லியிருந்தா கூட மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு பெரிய மனுஷனை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய மேயராங்கம்மா இல்ல, தாலி போலிலாம் வந்து சேர்ல உட்காந்துருக்காங்க. மேயர்னா மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லை நமக்கு. அதனால எங்கம்மா நீங்க ஊர்ல போய் சொல்லணும், கட்சிக்காரங்களும் வருவாங்கம்மா. அடுத்த 15-30 நாட்கள் தொடர்ச்சியா நம்முடைய போராட்டம் இருக்கணும். போஸ்ட் கார்டு எழுதணும், 1 லட்சம் பேர் எழுதி கவர்னருக்கு, முதலமைச்சருக்கு 50,000 30,000 கார்டு அனுப்பணுங்கம்மா. மனித சங்கிலி போராட்டம், எல்லாரும் வெயில்ல சுத்தி நிக்கணும். முதலமைச்சர் சென்னை விமான நிலையத்துல கிளம்பி மதுரை விமான நிலையத்துக்கோ கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கோ வர்றாருன்னா கருப்பு கொடியோடு அங்க போய் நிக்கணும். நம்ம யாரையும் தப்பா பண்ணல, நாம ஜனநாயக போராடுறோம். செல்வராஜ் எம்எல்ஏவை சொல்லணும், நாங்க 30 நாள் இடுவாய் மக்கள் சோறு தண்ணி இல்லாம வீடு வீடா வந்து மக்கள் காலில் உளுந்து உங்களுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க நாங்க கேட்க போறோம். ஏன்னா நீங்க 30,000 பேர் இருக்கிறீங்க, 5 கிராமம் இடுவாய் நான் கணக்கு போட்டேன், 30,000 பேர் இருக்கிறீங்க. அதுல 10,000 பேர் வந்து எல்லா திமுக கவுன்சிலர் கூட்டணி கட்சி கவுன்சிலர் எங்க இருக்கிறாங்களோ ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க, ஒரு 10,000 ரூபாய் செலவாகுங்கம்மா. போஸ்ட் அடிச்சு ஒரு 2 ஆட்டு செலவு, 2 ஆட்டுக்குட்டி செலவு, அதை ஒட்டிட்டு ஒரு கவுன்சிலர் நாங்க விடமாட்டோம், ஒரு கவுன்சிலரை விடமாட்டோம், நீங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. எப்படி அவங்க அரசியல் பண்றாங்க? அம்மா அரசியல் தோக்கடிச்சா மட்டும்தான் நமக்கு மரியாதை. அதனால நீங்க தயவு செய்து நம்முடைய அடுத்த போராட்டம் போஸ்டர், கையெழுத்து இயக்கம், மனித சங்கிலி, கவர்னர். அண்ணா எத்தனை கிழிப்பாங்கம்மா? ஒரு ஆடு எத்தனை போஸ்டர் கடிக்கும்? ஆட்டுக்கு வயிறு சின்னது தானே, ஒரு நாள் கடிக்கும், ஒரு நாள் நீ கிழிப்ப, 2வது நாள் எப்படி கிழிப்ப? அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாங்கம்மா. நாம இந்தியாவிலே முதலாக அறவழி போராட்டத்துல இதை செய்வோம். ஒரே ஒரு உதாரணத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி ஐயா சம்பரானுக்கு போறாங்க, அவருடைய முதல் சத்தியகிரக போராட்டம் சம்பரானுக்கு, பீகார்ல. இண்டிகோனுடைய டைய வச்சு பண்றாங்க, காந்தி போறாங்க, இண்டிகோவை வந்து பண்ண மாட்டாங்க. அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோடனே காவல்துறை அதிகாரி வர்றாரு, ஐயா நீங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படி. காந்தி கேட்கிறார், வந்தா என்ன பண்ணுவேன் அப்படி. அந்த போலீஸ்கார்ட்ட இதுவரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியால யாருமே வந்தா என்ன பண்ணுவேன்னு யாருமே கேட்கல, வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கறாங்களேன்னு. ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட்டம் எல்லாம் சேர்ந்துருது, எல்லாம் காந்தியை வர்றாங்க, மாட்டு வண்டியில் உட்கார வைக்கிறாங்க, நேரம் இழுத்துக்கிட்டு ஊருக்குள்ள இங்கேயும் போறாங்க. போலீஸ்காரனுக்கு என்ன பண்ணு தெரியாம காந்தியை பிடிச்சி இழுத்துட்டு கோர்ட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு வெள்ளக்கார நீதிபதி வந்து உட்கார்றாரு, ஐயா நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு நாங்க ஆர்டர் போட்டிருக்கல, ஏன் வந்தேன், மீறி வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உடனே வெள்ளக்கார நீதிபதிக்கு தெரியல, ஒரு கிளாசிக் சத்தியகிரகம், வெள்ளக்கார நீதிபதிக்கு தெரியல, என்னையா காந்திக்கு பதில் சொல்றது, சிறையில வைப்பேன் அப்படின்னு. சிறையில வச்சா திரும்ப வந்து போராட்டம் பண்ணுவேன், மறுபடியும் சிறையில வைப்பேன், மறுபடியும் வந்து போராட்டம் பண்ணுவேன், மறுபடியும் நான் போராட்டம் பண்ணுவேன். அப்ப நீ இந்த சம்பரான் பகுதிக்குள்ள நீங்க யாருமே வரி வசூல் பண்ண முடியாது. என் போராட்டத்துக்கு மட்டும்தான் நீங்க வந்துகிட்டே இருக்கணும், எனக்கு கைது பண்ணு உள்ள வைக்கணும், கைது பண்ணு வைக்கணும். எந்த விதமான அரசு வேலையும் நீங்க யாரும் செய்ய முடியாது, எனக்கு கைது பண்ணு வைக்கணும், கைது பண்ணு வைக்கணும். அந்த நீதிபதி மகாத்மா காந்தி கிட்ட 1 மணி நேரம் வாதாரம் பண்ணி சொல்றாரு, ஐயா தயவு செஞ்சு இதை ஆர்டர் போட்டு நான் நிறுத்த சொல்லிடுறேன், நீங்க ஊரை விட்டு கிளம்புனா போதும். அதுதான் சம்பரன் சத்தியகிரகம் நம்ம சொல்றோம். சத்தியகிரகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சத்தியகிரகம் சம்பரான் சத்தியகிரகம். அதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எதிர்த்து நின்றாரு காந்தி. இன்னைக்கு ஊர் மக்கள், இடுவாய் மக்கள், நீங்க அதை செய்யணுங்கம்மா. கோர்ட்டு வேலையை, பசுமை தீர்ப்பாய வேலையெல்லாம் எங்க பொறுப்பு, நாங்கள் அதை செய்யறோம். செல்வராஜ் எம்எல்ஏ தோக்கடிக்கணும், தினேஷ் மேயரை தோக்கடிக்கணும், எல்லா திமுக கவுன்சிலரை தோக்கடிக்கணும். இதை இடுவாய் மக்கள், ஒரு ஐயா இங்க இருக்கிறாங்க, ஐயா நினைச்சாரு அதை கண்டிப்பா செய்ய முடியும்.
அதனால இதை நம்ம தோக்கடிக்கிறோம்னு தான் சொல்றோம். எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலீங்க ஐயா. நீங்க கிராம மக்கள் அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க. நீ தோக்கணும். யாருக்கு நாங்க ஆதரவெல்லாம் கொடுக்கல, உன்னையும் நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு நீங்க களத்துல இறங்கினாவே ஒரு பெரிய மாற்றம் திருப்பூர்ல எல்லா பகுதியிலும் வருங்க ஐயா. இவங்க பொட்டாட்ட 3 மாசத்துல எல்லா மிஷினையும் ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நிறைய குப்பை போடுறவங்கள ஃபைன் போடுவாங்க. அவங்க இவங்களா 1000 கோடி பிசினஸ் பண்றாங்களா 5000 கோடி பிசினஸ் பண்றாங்களான்னு யாரையும் பார்க்க மாட்டாங்க. திருப்பூரினுடைய குப்பை திருப்பூருக்குள்ள சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் முதலிபாளையமாக இருந்தாலும் சரி, சின்னக்காளிபாளையமாக இருந்தாலும் சரி, நீங்க தப்பிக்க முடியும். நாங்கள் சொன்னபடி நாளையிலிருந்து எங்கள் வேலையை நாங்க செய்வோம். அரசியல் கட்சி எங்க வேலையை நாங்க செய்வோம். பெட்டிஷன் கொடுக்கிறது, மனு கொடுக்கிறது, சண்டை போடுறது எல்லாம். ஊர் மக்கள் கட்டுக்கோப்பாக உங்கள் வேலையும் 15 நாள் செய்யுங்க. மாற்றம் வருதா இல்லையான்னு நீங்க பாருங்க. மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்க. அதனால் இதற்கு தீர்வு எல்லோரும் இணைந்து தார்மீக அடிப்படையில் ஜனநாயக உரிமையோடு இதை செய்வோம். காவல்துறையின் மீது நமக்கு கோபம் இருந்தாலும் கூட இன்னைக்கு பொறுத்துட்டு போறோம். ஏன்னா நம்ம பீகார் மாதிரி யூபி மாதிரி நாம எப்பொழுதும் காவல்துறையின் மீது எங்கேயும் கை வைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. காவல்துறை தவறானது சொன்னா கூட அதை நம்ம சப்மிஷனோட போறோம். காவல்துறையினுடைய மனசாட்சியை இன்னைக்கு நாம சுட்டி காட்டியிருக்கிறோம். மனசாட்சியை லைட்டா நம்ம தொட்டிருக்கிறோம். நீங்கள் செய்வது சரியான் நீங்களே சொல்லுங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். மாறுவார்கள் என்று நம்புவோம். அரசியல் மாறும் பொழுது எல்லோரும் மாறும். ஆனால் நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கட்டும். நாளையிலிருந்து இந்த மாதிரி நூதனமான எல்லா போராட்டத்தையும் நம்ம செய்வோங்கம்மா. அம்மா ராணுவத்தை கொண்டு வந்து அப்படிலாம் சுட முடியாது. அப்படி எப்படி சுடுவாங்க? அது எப்படி சுடுவாங்கம்மா? சும்மா சொல்லுவாங்க. இந்த மேயர் சொன்னாரம்மா, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலீன்னா நான் ராணுவத்தை கொண்டு வந்து குப்பை கொண்டு ராணுவக்கார பூட்ஸ்ல போட்டு மதிப்பான். இந்த மேயருக்குலாம் மரியாதை கொடுக்குறக்கா ராணுவம் இருக்கு. இவங்ககிட்ட மிரட்டும் போது மேயர் சொன்னது, நீங்கள் எனக்கு மன்னிப்பு கேட்கலீங்கன்னா ராணுவத்தை கொண்டு வந்து குப்பை கொட்டுவேன். பார்டர்ல இருக்கிற ராணுவ அதிகாரி இந்த திருப்பூர் வணக்கத்துக்குரிய மேயர் தினேஷ் கூப்பிட்டோன்னே கிளம்பி வந்து குப்பை கொட்டுற கூட வருவாங்களா? அதெல்லாம் நீங்க பயந்துக்காதீங்க. அதெல்லாம் மிரட்டுறது, அதெல்லாம் நீங்க பயந்துக்காதீங்க. நம்ம வேலையை நம்ம செய்யணும், உணர்ச்சிகரமாக செய்யணும், ஜனநாயக அடிப்படையில் செய்யணும். பாரத் மாதா கே ஜெய்கண்ணா. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு காவல்துறை